ரியோ அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையான அந்த ஃபன் அப்படின்ற மொமெண்ட்ட தான் நாங்க ரொம்பவே ரசிப்போம். நீங்க எந்த அளவுக்கு அத ரசிப்பீங்க? இப்போ வந்து நாங்க டிவில பார்க்குறோம். அந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு பயங்கர ஃபன்னா இருக்கு. ஸோ அதையும் தாண்டி பிடிஎஸ் எந்த அளவுக்கு ஃபன்னா இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும், நீங்க எந்த அளவுக்கு அத ரசிப்பீங்க அந்த விஷயத்த? அது வந்து இது எதுவுமே ஆக்டிங் கிடையாது. இது நேச்சுரலா ஒரு ஃப்ளோல வர்றது தான். ஸோ நீங்க என்ன பார்க்குறீங்களோ அதே மாரி தான் இருக்கும். பயங்கர ஜாலியா இருக்கும். ஸோ எதுவுமே வந்து ஸ்கிரிப்டடோ அது மாரி எதுவுமே கிடையாது. ஸோ ஜென்யூனா நாங்கலாம் என்ஜாய் பண்ணி வொர்க் பண்றோம் ஒண்ணா. என்டயர் யூனிட் ஆஃப் ஜோடி ஆர் யூ ரெடி? ஸோ அது அப்படியே ஜாலியா இருக்கிறது தான். ஸோ வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஃபன். டென்ஷன் பார்ப்போம். டென்ஷன் வந்து ஆக்சுவலா வந்து ஜோடிஸ்க்கு தான். அவங்க தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணி ஷூட் பண்றது ஓகே தான். மேம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு தயக்கம் இருக்குமா? நம்ம இந்த ஒரு கமெண்ட் சொன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகுமே அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாங்க. லைக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாரா இருக்கும்போது, அது சொல்லணும்னு போது அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்குமோ, சொல்றதுக்கு அத விட கஷ்டம் தான். யாருக்கா இருந்தாலும். ஹர்ட் பண்ணணும்னு எப்பவுமே சொல்ல மாட்டோம்ல. பட் அத சொன்னா தானே அவங்களும் பெட்டர்மென்ட் பண்ணிட்டு அது பண்ண முடியும். அடுத்தது கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் சொல்றோம் தவிர யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு சொல்லல. பட் 100% இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் மழுப்பி லைட்டா சொல்லுவோம். சம்டைம்ஸ் மூஞ்சி மேலேயே சொல்லுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் கொஞ்சம் காம்படிஷன் கிட்ட போக போக கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிக்ட்டரா இருக்க வேண்டிய ஏன்னா எல்லாருமே அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ஸோ சின்ன மைன்யூட்டான இருக்கிற டிஃபரன்ஸ் கூட இன்னும் அத பார்த்து சொல்ல வேண்டியதாக ஓகே. சிச்சுவேஷன் வந்துரும்.